இருக்காரு. இப்ப அந்த கத்தரியின் விதைகள் நீங்க எடுத்து செய்றீங்களா? இல்ல இல்லாட்டி நாங்க அத எடுக்கிறதுக்கான சில வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அத கொண்டு வந்து ப்ரீட் பண்ற வேலைகள் இனி போகுது. கொண்டு வந்தாலும் அது இந்தியால இருந்து வந்த மாதிரி தான் இருக்குமே. ஆனா இல்ல எங்கட இனங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் அதான் ம். ம எல்லாம் இப்ப தம்பன் கத்தரி பிரம்பு, மட்டுவில் முட்டி பிரம்பு, கோடாலி வெள்ள பிரம்பு, எங்கட திருநெல்வேலி ஊதா பிரம்பு அப்படின்ட்டு கத்தரியிலேயே 15, 20 வெரைட்டி இருந்தது. நெல்லிலேயே எக்கச்சக்கம் வெரைட்டி இருந்தது. இன்றைக்கு நாங்க உருளைக்கிழங்கு, முட்டை, பருப்பு, சோயா மீட், வெள்ளை அரிசி. ஆனா உருளைக்கிழங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சாப்பிட்டது வந்து உருளைக்கிழங்கு 2010க்கு பிறகு தான் நான் உருளைக்கிழங்கு கூடுதலா சாப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அ ஆனா அதுக்கு முன்ன உருளைக்கிழங்கு இப்ப சாப்பிட்டு இல்ல வள்ளி இருக்காங்க. இனங்கள்னு பார்த்தீங்கன்னா, உரல் வள்ளி, உலக்கு வள்ளி, மோத வள்ளி, சந்தன வள்ளி, சக்கரை வள்ளின்ட்டு வள்ளியில 12 வள்ளி இருக்குது. எங்கட எல்லா இடத்துலயும் அப்படி இருந்த. இப்ப இராசவள்ளியிலேயே வெள்ளைக்கிழங்கும் இருக்குது, ரோஸ் கலர் இருக்கிறதும் இருக்குது. அப்படி எல்லா வெரைட்டி இருந்தது. வெத்தில வள்ளி, கொடி வள்ளி, எக்கச்சக்கமா இருந்த இனம் எல்லாம் கைவிட்டுட்டோம். அதெல்லாம் இப்ப திருப்பி கொண்டு வர்றதுக்கு இப்ப நாங்கள் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தனி ஒரு ஆள் வந்து இதை போராடி இது வந்து சமூகமா சேர்ந்து போராடும். ஆனா இப்ப என்ன இப்ப நான் நிறைய சமூக வலைத்தளங்கள பார்த்தளவுல, நீங்களும் ஒரு பெரிய டீமா சேர்ந்து வேலை செய்ற மாரி இந்த கண்ணுக்கு தெரியுற மாரி இருக்கு. உதாரணத்துக்கு கிள்ளச்சியில அவருக்கு என்ன பேர்? ரஜிதன், துஷான் ரஜிதன், அண்ணன், சாந்தன் மட்டக்களப்பில இன்னொரு அண்ணன் இருந்தார். அது ரிலா அப்படி என்ன இப்ப என்னன்னு சொல்றேன்னா, இது அங்கங்க ஒரு புள்ளி இருக்கக்கூடாது. காரணம் ரெண்டா ஒரு 10 பேர் இருக்கணும். ஓகே. அதே இப்ப இப்ப நீங்க ஒரு ஆள் வந்துட்டீங்க அதுக்குள்ள. நீங்கலாம் அத கொண்டு வரணும். என்னடா ஆர்வம் உள்ளவர் வந்து நிறைய பேர் இருப்பினும். அவைய தேடி பிடிக்கணும் நீங்கலாம். ஏன்டா சில பேருக்கு ஆர்வம் இருக்காது. அட வேற வேலையில எதுவும் செய்து கொண்டு இருக்கிறான். என் பேர் எவ்வளோ வேலை நடக்குது அதை செய்யலாம் தானே யோசிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சாகல நீங்கலாம் களை எடுத்து வெளியில கொண்டு வந்து அவை கொண்டு இல்ல சமூகத்துக்கு இப்ப என்னன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ற சில திட்டங்கள் வைக்கும். இப்ப என்னன்னா உலகமயமாக்கல்ன்றது நகரமயமாக்கல் தானே இருந்தது. நகரத்தை தேடி மக்கள் வந்து கொண்டிருந்தது. இப்ப நகரத்துல இருந்து மக்கள் கிராமங்களுக்கு போய் கொண்டிருக்காங்க. அது தியரி வைஸா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல. அது கிராமங்களுக்கு போறாக்கள் வந்து அங்க போய் விவசாயம் இவ்வளவு செய்ய முன்வரைக்க அதுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கிற விதைகளை தாண்டி அவருக்கு ஒரு அனுபவம் இருக்காது. இப்ப நானும் இல்லாம சொல்ல போனா எனக்கு விவசாயம் சம்பந்தமா தெரியாது. இந்த கொரோனாக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு வீட்டு காணி ஒன்றுக்குள்ள 100 கத்தரி வாங்கி நட்டேன். கத்தரியை கண்டா வாங்கி நட்டேன். பட் நட்டா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற தோட்டம் செய்கிறவர் வந்து கேட்டார் அடுத்த நாள். தம்பி தட்டி நட்டுக்கிடன்னு கேட்டார். நான் கத்தரி நட்டுக்கிட்டேன். அவர் அதுக்கு அப்புறம் சொன்னார் கண்டுகள் நட்டா அதுக்கு குலை தான் இருக்கும். நான் குலைன்னு சொன்னேன் நெல் குலையை குத்தணும். அது குத்த இல்லை. அப்போ அவர் அதுக்கு அப்புறம் சொன்னார் உயிர் தண்ணி விடணும். காலம் உயிர் தண்ணி, மதியம் உயிர் தண்ணி, பின்னர் உயிர் தண்ணி விடணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கண்டபடி நட்டுட்டு தண்ணியை வாய்க்கால விட்டு கொட்டுருந்துறான். அதெல்லாம் தெரியாதானே. விவசாயம் சம்பந்தமாக அப்படியான ஆக்கள்கிட்ட நாங்கள் கேட்டறியணும். தெரியாத விஷயங்களை தெரியாதாக்களும் விவசாயம் செய்ய உங்களுக்கு ஐடியா இருக்குது. இல்லாட்டி விவசாயம் வீட்டிலே சின்ன சின்ன தோட்டங்கள் செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு விதைகளை எங்கே எடுக்கிறது இல்லாட்டி என்ன உரம் போடணும்னு தெரியாமல் இருக்கலாம். இவன் நம்பர்களை நான் போடுவோம். நேரடியாக வந்து கேரளர்லேயே வந்து அவையிட்ட பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கிறேன். கண்டாக்ட் நம்பர்களை எடுத்து நீங்கள் கதைச்சு கொண்டு விவசாயங்கள்